இயேசு கிறிஸ்துவின் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தேவனுடைய வசனத்தை நாம் தியானிக்க கத்த தந்திருக்கிற கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே நாம் அப்போஸ்தலரிலே 13வது அதிகாரத்திலே முதல் 4 வசனங்களை தியானிக்கிறோம். அழைப்பும் வழிநடத்தலும் என்ற விதத்திலே அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபை என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறது. எருசலேமுக்கு அடுத்தபடியாக முக்கியமான ஒரு மிஷனரி மையமாக அந்தியோகியா உருவாகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஸ்தேவான் இரத்த சாட்சியாக மரித்த பிறகு அந்த உபத்திரவத்தினாலே சிதறப்பட்ட யூதர்கள் எருசலேமிலிருந்து 400 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அந்தியோகியா வரை வந்து கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். அங்கே பார்க்கிறோம், எருசலேம் இந்த கடைசியில் இருக்கிறது, அங்கிருந்து மேலே அந்தியோகியா இருக்கிறது. அவ்வளவு தூரங்கள் ஒருவேளை கடல் வழியாகவும் மற்ற விதமாகவும் அவர்கள் நடந்து அல்லது பிரயாணப்பட்டு இந்த இடத்திற்கு சென்றிருக்கலாம். அந்த காலத்தில் இருந்தது நம்ம போல கம்யூனிகேஷன் கேஜெட்ஸ் கிடையாது, ட்ராவல் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. அப்படிப்பட்ட நிலைமையில் 400 கிலோமீட்டர் அவங்க போய் அங்கே சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. நமக்கு எத்தனையோ விதமான வாய்ப்புகள் இருக்குது பயணத்துக்கு, கம்யூனிகேஷனுக்கு. இந்த சூழ்நிலையில் ஊழிய வாய்ப்புகள் வரும்போது நம்ம எப்படி சாக்குப்போகள் சொல்கிறோம் யோசித்து பார்ப்போம். சபையிலேருந்து ஒருவேளை விபிஎஸ்க்கு வாலண்டியர்ஸ்னு கேட்கலாம், அல்லது அவுட்ரீச் மினிஸ்ட்ரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சில இடங்களில் போய் ஊழியம் செய்கிறதுக்காக அப்படி அழைக்கிற நேரங்களில் நம்ம சந்தோஷமாக போய் அந்த இடங்களில் இணைந்து காரியங்களை செய்யும்போது அநேக ஆண்டவர்களை வர சபைகள் உருவாக இது ஏதுவாக இருக்கும். கடந்த வாரத்தில் ஒரு 4 நாட்கள் ஒரு 14 வாலிப தம்பிமார் சென்னையிலிருந்து வந்தவங்களோட என்னுடைய மக ஃபேமிலியோடு கூட தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான மிஷனரி இடங்களுக்கு போக கர்த்தர் கிருபை செய்தார். அது ஒரு பெரிய இட் வாஸ் அன் ஐ ஓப்பனர் ஃபார் அஸ். பார்க்கும்போது முதலாவது தரங்கம்பாடி போனோம். அங்கே நமக்கு தெரியும் சீகன் பால்க் அப்படிங்கிறவர் இந்தியாவில் வந்து முதல் முறையாக பிரிண்டிங் ப்ரெஸ் கொண்டு வந்தார். அவர் மூலமாக அநேக காரியங்கள் பெண் பிள்ளைகளுக்கு பள்ளி மற்ற எல்லா காரியங்களும் அங்கே தரங்கம்பாடியில், தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற தரங்கம்பாடியில் இருந்தது. அவர் இந்த பேப்பர் மூலமாக காரியங்களை செய்தபோது டேனிஷ் அரசு அவரை 128 நாள் ஜெயிலில் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்படிப்பட்ட நிலைமையில் அவர் இருந்தார். ஆனால் கூட அவருடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை செய்திருக்கிறாரு. ஆனால் அவருடைய வாழ்க்கை வந்து ஒரு குறைந்த வயதிலேயே அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் அதுக்கு முன்னால் அவர் சாதித்த காரியங்கள் அநேகம். மாரி ஸ்வாட்ஸ் ஐயர், அங்கே தஞ்சாவூரில் அவருடைய கல்லறை இருக்குது. மாரி திருநெல்வேலியில் கிளாரிண்டா ஆலயம், கிளாரிண்டா அப்படிங்கிறவங்க முதலாவது இந்த சபையை கட்டுறாங்க. அந்த சபை அங்கே ஒரு சின்ன ஒரு சபை, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் சர்ச் இன் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பார்க்குறோம். பவர் ஐயர், அவர் தமிழ் பைபிளில் டிரான்ஸ்லேட் பண்ணவர். நம்ம இப்போ பயன்படுத்திட்டு இருக்கிற பழைய தமிழ் பைபிள் பவர் ஐயரால் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டது. அங்கே ரொம்ப வெப்பம் இருந்ததுனால அங்கே நீச்சல் குளம் மாதிரி உள்ள தொட்டிக்குள்ளே உடம்பை வச்சுட்டு அவங்க மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக. ஏன்னா அவங்களுடைய கிளைமேட்டோடு கூட எங்கள் கிளைமேட் ரொம்ப மோசமானது. ரேனியஸ் ஐயர் அவர் வந்து 48 வயசில் இறந்து போகிறாரு. இங்கே வந்து 6 ஆண்டுகள் தான் ஊழியம் செய்கிறார். அந்த 6 ஆண்டுகளில் 30 இடங்களில் சபைகளை கட்டுறாரு, சர்ச்சஸை கட்டுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சாரா டக்கர் அவங்க இந்தியாவுக்கு வந்ததே கிடையாது. அவருடைய சகோதரர் டக்கர் அவங்க மிஷனரியாக இருந்தாங்க. பொம்பளை பிள்ளைங்களுக்கு இங்கே ஸ்கூல் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னப்போ இந்த அம்மா தனக்கு பர்த்டேக்கு வந்த எல்லா பணத்தையும் அனுப்பி அவங்க பிரதர் மூலமாக இந்த சாரா டக்கர் ஸ்கூல் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் சாரா டக்கர் காலேஜ் இப்பயும் பெரிய காலேஜாக நடந்துட்டுருக்கு. அதுமாதிரி ஆஷ் துரை இவரும் கூட ஒருவேளை மக்கள் மத்தியில் ஈக்குவாலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தலித் பெண்ணுக்கு அவர் உதவி செய்து தன்னுடைய வண்டியில் ஏற்றிட்டு வந்தார். இதன் மூலமாக கோபப்பட்ட ஒரு சிலர் வந்து இவர் மேலே வன்மமாக இருந்து மணியாச்சி ஸ்டேஷனில் வச்சு ட்ரெயினில் இவரையும் இவருடைய மனைவியும் சுட்டு கொண்டாங்க. வாஞ்சிநாதன் அப்படிங்கிறவர். அவருடைய கல்லறை எல்லாமே வந்து திருநெல்வேலியில் கிரைஸ்ட் சர்ச்னு சென்ட் ஜான்ஸ் காலேஜ் பக்கத்தில் இருக்கிற அதில் அவருடைய கல்லறை இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பெரிய தியாகத்தை பண்ணவங்க. அதே மாதிரி நாசிரியத்தில் திருமறையூரில் தான் ஃபர்ஸ்ட் பைபிள் காலேஜ் ஆரம்பிச்சது. விஞ்ஞானபுரத்தில் ஜான் தாமஸ் ஐயர் வந்து அந்த ஒரு பெரிய ஒரு ஆலயத்தை கட்டியிருக்கிறாரு. எடையன்குடியில் கால்டுவெல் வந்து
அவரும் சாயர்புரத்தில் உள்ள அந்த கல்லூரியை துவங்க சாயரும் அந்த இடத்துல முதல் காரியம் செய்தாங்க. முதலூரில் டேவிட் சுந்தர ஆனந்தம் முதல் முறையாக இந்த இடத்துல முதல் கிறிஸ்தவ ஊரை உருவாக்குனாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஒவ்வொரு கத்தோலிக்க சபை இருக்குது. அண்ட் சனிக்கிழமை நாங்கள் போனது டோனாவூரில். அங்கே நமக்கு தெரியும் ஏமி காமிக்கலம்மா. அவங்க இந்த டோனோவர் ஃபெலோஷிப் மூலமாக எத்தனையோ பெண் பிள்ளைகளுக்கு வாழ்வு கொடுத்தாங்க. அதே கேம்பஸில் சந்தோஷ் வித்யாலயா இப்போ இருக்குது. அங்கே மிஷனரிகளுக்கான பிள்ளைகளுக்கான பள்ளி அங்கே நடக்குது. வெளிநாட்டு பணம் இந்த கம்பேஷன் ஸ்கீம் முடிஞ்சதுனால இப்போ அவங்க ரொம்ப சிரமப்பட்டு அதை நடத்திட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் ஜோசப் நகர் அண்ட் வடமலாபுரம் அங்கே உள்ள ஹோம்ஸ் போய் பார்த்தோம். மிஷனரிகள் நடத்தின பள்ளி அல்லது அங்கே உள்ள மருத்துவமனைகள் இப்போ செயல்படாமல் போயிடுச்சு. சரியானபடி அந்த பாசிங் ஓவர் இல்லாதபடினால. அதுக்கப்புறம் அருளாட்சி அப்படிங்கிற இடத்துல உள்ள ஆலயத்தில் நாங்கள் பங்கு கண்டோம். மவுண்ட் ஜியோன் அண்ட் மொரம்பு அப்படிங்கிற இடத்துல ஹேண்ட்லி பேர்ட் அப்படிங்கிற ஒருத்தர் ஊழியம் செய்திருக்கிறாரு. அதுமாதிரி மதுரையில் எம்இ சீரியன் ஒரு 1940s வந்து அங்கே உள்ள கோவிலுக்கு, முக்கியமான கோவிலுக்கு பக்கத்திலே ஒரு 5 minutes வாக்கில் ஒரு சபையை உண்டாக்கியிருக்கிறாரு. மதுரையை சுற்றிலும் ஒரு 50 இடங்களில் திருச்சபை உருவாக்குறதுக்கு இவர் காரணமாக இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த 4 நாட்கள் கிட்டத்தட்ட 1800 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் ட்ராவல் பண்ண ஆண்டவர் உதவி செய்தார். ட்ரெயின்லேயும் அதுக்கப்புறம் ஒரு பாதிக்கு மேலே வேனில் போக. இந்த இடங்களெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு புரிகிற ஒன்றாக இருக்குது. இதன் மூலமாக அவங்க ஏற்றுக்கொள்ளப்படலை. ஜீகன்பர்க் 31 வயசில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க கிளைமேட் எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. அண்டு ஜீகன்பர்க்குடைய குழந்தையுடைய கல்லறை அங்கே இருக்குது. அதுமாதிரி ரேனியஸ் அவருடைய 2 குழந்தைகள் இறந்து போயிடுறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள், அரசுலேருந்தும் எதிர்ப்புகள், இது எல்லாத்துக்கும் மத்தியில் மிஷினரிகளை இருந்திருக்கிறாங்க. நம்ம கூட மிஷினரிகளுடைய பயோகிராஃபிஸை வாசித்து அவங்க செய்த தியாகங்களை நம்ம காணும்போது நாமும் கூட ஆண்டவருக்காக காரியங்களை செய்ய ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அந்த உபத்திரவத்தின் மூலமாக அந்தியோகியா வர போகிறாங்க. அங்கே போய் அங்கே அநேகர் கர்த்தரிடத்துல திரும்புகிறாங்க. கர்த்தருடைய கரம் கூட இருந்ததுனால. எனவே எருசலேமிலேருந்து பர்மாவை அங்கே அனுப்புகிறாங்க அந்த சர்ச்சை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக. அவர் போய் அங்கே பார்த்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு ஆண்டவருக்குள்ள பலப்படணும் அப்படின்னு சொல்லி புத்தி சொல்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம். இதில் 5 பேர் அங்கே முக்கியமான ஆட்களாக இருக்கிறாங்க. சபையில் முக்கியமான பொறுப்பில் பர்னபா, அவருக்கு ஆறுதலின் மகன் என்று சொல்லி பெயர். தனக்குள்ள எல்லா காரியங்களையும் ஆண்டவருடைய ஊழியத்துக்காக கொடுக்கிறாரு. அவர் குறித்து சொல்லும்போது நல்லவனும் பரிசுத்தாவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தான். நல்லவன் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் பற்றி தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் பர்னபாவும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவர் மூலம் அதன் விளைவாக அநேகர் கிறிஸ்துவுக்களாக வர்றாங்க. நீகர் என்னப்பட்ட சிமியோன், இவர் ஒருவேளை நீகர் அப்படிங்கிறது நீக்ரோ அப்படிங்கிற நம்ம இப்போ சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அவருடைய நிறம் அல்லது இனத்தை குறிக்கிறதா இருக்கலாம். ஆப்பிரிக்கா தேசத்துலேருந்து வந்தவராக இருக்கலாம். சிரேனே ஊரான லுகி, இவரும் கூட ஆப்பிரிக்காவில் உள்ள இப்போ லிபியா பகுதியை சேர்ந்தவர். சிரேன ஊரனாகிய சீமோன் அப்படிங்கிறவர் சிலுவையை சுமந்தார் சொல்லி நமக்கு தெரியும். இவர் இந்த லூகி அவரோட வித்தியாசமானவர். அப்புறம் இந்த ஏரோதுடனே வளர்க்கப்பட்ட மனாயின் ராஜ குடும்பத்தோடு இருந்த அவர் அந்த நிலைமையிலிருந்து வந்தும் கூட சபையில் தீர்க்கதரிசியாக போதகராக இருப்பது ஒரு பெரிய காரியம். ஸோ பலவிதமான சோஷியல் ஸ்டேட்டஸ்லேருந்து ஆண்டுடைய பிள்ளைகள் தலைமை வகிக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். கடைசியாக சொல்லப்பட்டிருக்கு சவுல் அப்படின்னு சொல்லி. 5 பேரில் சவுல் தான் கடைசியாக சொல்லப்படுறாரு, பர்னபாவிலேருந்து ஆரம்பித்து. ஆனால் பின்னால் நம்ம பார்க்கும்போது ஆண்டு வர வர தலைமையான ஒரு சுவிசேஷகனாக அப்போஸ்தலனை எடுத்து பயன்படுத்துவதை நம்ம பார்க்குறோம். இவர்கள் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். தீர்க்கதரிசிகள் அப்படிங்கிறப்ப ரேமா என்ற வார்த்தை, லோகாஸ் அப்படின்றது எழுதப்பட்ட வார்த்தை, ரேமா என்பது த ஸ்போக்கன் வேர்டுன்னு சொல்லி வசனத்தை வாசிக்கும் போதே ஆண்டவர் நம்மோடு கூட பேசி வெளிப்படுத்துகிற காரியங்கள், அதை சொல்கிறவங்க தீர்க்கதரிசிகள். வேதத்தை எடுத்து விளக்கமாக சொல்கிறவங்க போதகர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒரே நபர் இந்த 2 காரியங்களையும் பல சூழ்நிலைகளில் மாறி மாறி செய்யலாம். அந்த 5 பேருமே தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாகவும் இருந்தார்கள். நம்ம வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறாரான்னு பார்ப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட அது ஜீவனுள்ள வார்த்தை, அது ரேமாவாக நமக்கு வரும்போது
கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறத உணர்ந்து கொள்ளலாம். லோகோஸ் நம்ம விலாவாரியா அதை பிரித்து படிக்கும்போது ஆண்டவருடைய சத்தியத்தின் உண்மைகளை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். இவங்க என்ன செய்தாங்க? கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசிச்சாங்க. ஒருவேளை அந்த 5 பேரோ அல்லது முழு சபையுமே அந்த மாரி செய்றப்ப ஆண்டவர் அவங்களோடு கூட பேசுறாரு. நாம கூட ஜெபிக்கும்போது, உபவாசிக்கும்போது கர்த்தர் நம்மோடு கூட பேசக்கூடியவரா, தன்னுடைய திட்டத்த கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார்ன்னு சொல்லி பார்க்கிறோம். பர்னபாவையும் சபலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்படிப்பட்ட அழைப்ப ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஊழிய அழைப்பு அப்படிங்கிறது நம்மளா டிசைட் பண்ற ஒண்ணு கிடையாது. எல்லா விசுவாசிகளுமே ஊழியம் செய்யணும். அது இட்ஸ் எ மஸ்ட் ப்ரீஸ்ட்ஹுட் ஆஃப் எவ்ரி பிலீவர் அப்படின்னு சொல்லுவோம். அதே சமயத்துல ஒரு சிலரை ஆண்டவர் முழு நேரத்துக்காகன்னு சொல்லி அழைக்கும்போது, அதுக்கு நம்ம வாழ்க்கைய அர்ப்பணிப்பது அவசியமா இருக்கு. இதுல 2 காரியங்கள் உண்டு. ஒன்று ஆண்டவர் உங்கள செக்யுலர் ஜாப்ல இருந்து அங்க இருந்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும்னு எதிர்பார்க்கும்போது, ஊழியத்துக்கு வருவது ஆண்டவருடைய சித்தத்தை மிஸ் பண்றது. அதே மாதிரி ஆண்டவர் உங்கள ஊழியத்துக்கு அழைச்சிட்டு நீங்க செக்குலர் ஜாப்ல இருந்தீங்கன்னா, அதுவும் மிஸ்ஸிங் காட்ஸ் வில் தான். எனவே காட்ஸ் வில் அப்படிங்கிறது ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமா இருக்கலாம். எனக்கு ஆண்டவருடைய சித்தம் என்ன என்று சொல்லி கேட்டு, கர்த்தர் நமக்கு சொல்லும்போது அது கீழ்ப்படிவது அவசியமான காரியமா இருக்கு. அவங்க உபவாசித்து ஜெபித்து அனுப்புறாங்க. அதே சமயத்துல பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவங்க உபவாசித்து ஜெபிக்கிறாங்க. ஆனா அனுப்பப்பட்டது பரிசுத்த ஆவியினால. 2மே முக்கியமான காரியம். அண்ட் அவங்க முதலாவது சீப்ரு தீவுக்கு போறாங்க. ஏன் இந்த சீப்ரு தீவு அந்த பர்னபாவுடைய சொந்த ஊரு. அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கிருந்து தன்னுடைய மிஷனரி பணியை ஆரம்பிக்கிறாங்க. நமக்கும் கூட முதலாவது சாட்சி எங்க இருக்கணும்? நம்முடைய சொந்த இடத்துல இருக்கணும். அந்த இடத்துல நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அது நம்முடைய எருசலேமா மாறுது. அங்கிருந்து நம்ம மற்ற இடங்களுக்கு ஊழியத்தை விரிவாக்குது. நல்ல காரியம். சொந்த இடத்துலயும் சாட்சி இல்லை அப்படின்னு சொன்னா மற்ற இடங்களை நம்முடைய ஊழியம் செய்வது அர்த்தமற்ற ஒன்றா இருக்கும். அங்க பார்க்குறோம் அவங்க ஆராதனை, ஜெபம், உபவாசம் இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பகுதியா இருக்கும்போது கர்த்தருடைய சித்தத்தை நம்ம அறிஞ்சு கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில யோசிப்போம், ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேனா, ஜெபிக்கிறேனா, அண்ட் உபவாசத்துல ஒரு வாரத்துல ஒரு நாளோ அல்லது மற்ற விதமாகவோ நான் உபவாசம் செய்கிறேனா அப்படின்னு சொல்லி யோசிப்போம். ஆண்டவருடைய சித்தத்தை அறிகிறதுக்காக. அந்த ஜனங்கள் அந்த 5 பேரும் தீர்க்கதரிசிகள், போதகர்களா அழைக்கப்பட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சித்தம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமான காரியம். கர்த்தருக்காக நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை சீக்கிரம் கடந்து செல்லும். கிறிஸ்துவுக்காக செய்வது மட்டும் நிலைத்து நிற்கும். அப்படி இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கையில எந்த விதத்துல நான் ஊழியத்துல ஈடுபடுறேன் அப்படின்னு சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்பது அவசியமான ஒரு காரியமா இருக்கு. அதை நம்ம ஆராய்ந்து செய்வது அவசியமானது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எனவே பொது வாழ்க்கையில இருந்துட்டே ஆண்டவருக்கு நம்ம சாட்சியா இருக்க முடியும். நம்முடைய ஜாப்ல, நம்முடைய ஆஃபீஸ்ல, ஸ்கூல்ல அல்லது வேலை செய்யற இடத்துல கர்த்தருக்கு சாட்சியா இருந்து ஆண்டவருக்காக இருப்பது ஒரு அழைப்பு. அதே சமயத்துல முழு நேரத்துக்குன்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கும்போது அதுக்கு இணங்கி வருவதும் அழைப்பு தான். ஒரு சிலரை செக்குலர் ஜாப்ல இருந்து ஆண்டவர் வெளியே அழைச்சிருக்கிறாரு. உதாரணத்துக்கு எமில் ஜபித் சிங் அண்ணன் அவங்க சாயர்புரம் கல்லூரியில விரிவுரை டீச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் அழைச்ச போது அதுக்கு இணங்கி வந்தாங்க. அப்போ அவங்க அப்பா சொன்னாங்க, எத்தனை உன்னுடைய அக்கா தங்கச்சிமாரெலாம் இருக்காங்களே, எல்லாத்தையும் விட்டுட்டு போறியே அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் அண்ணன் சொன்னாங்க, இந்த வேலைக்கு நான் விட்டுட்டு போனேன்னா யார் வேணாலும் வரலாம், ஆனால் நான் போகிற வேலைக்கு யாருமே அதை ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு ஆண்டவர் அவங்க மூலமாக நண்பர் சுவிசேஷ் ஜெபக்குழு, அதற்கப்புறம் விஸ்வவாணி, அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர் ரேடியோ, இந்த இயக்கங்கள் மூலமாக ஆயிரக்கணக்கான ஊழியர்களை எழுப்பினாரு. அண்டு அவருடைய குடும்பத்தில் காரியங்களையும் அவங்க தங்கச்சிமாரையும் ஆண்டவர் அற்புதமா காத்து நடத்தினாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எனவே ஆண்டவர் நம்ம அழைக்கும் போது அதுக்கு நம்ம சரி அப்படின்னு சொல்லி போகும்போது ஆண்டவர் நம்ம நிச்சயமா கைவிடவே மாட்டாரு. ஆண்டவர் ஊழியத்தை செய்ய அழைப்பு இருக்கும்போது அல்ல தட்டி நான் செக்குலர்ல இருந்தேன் அப்படின்னு சொன்னா ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கை தான் வாழ வேண்டியிருக்கும். எனவே இன்னைக்கு நம்ம யோசிப்போம், ஆண்டவரே எனக்கு நீர் என்ன அழைப்பு கொடுத்திருக்கிறேன், செக்குலர்ல இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுல நான் சாட்சியா இருக்கணும். ஏனோ தானோன்னு சொல்லி வயிற்று பொழப்புக்காக நான் என்னுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடாது. ஆண்டவருக்கு சாட்சியா நிற்கணும். அதே சமயத்துல ஒருவேளை ஆண்டவர் என்னை முழு நேரத்துக்கு அழைத்தாரானா இட்ஸ் அ வர்தி கிரேட் காலிங். அதுக்கு நான் இணங்கி ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் நிச்சயமா
என்னை எடுத்து பயன்படுத்துவார். இப்படிப்பட்ட ஒரு ஓப்பன்னஸோட கூட நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்ம நடத்துவார். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம நடத்தி முழுமையான நிறைவான வாழ்க்கையை நடத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுடைய கிருபை இந்த நாள் முழுவதும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். ஆமென். தேங்க்யூ அண்ணன். நாம்